வணக்கம் பாலமுருகன். சரையு நதியில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணெய் கழிவுகளையும் அள்ளி கொண்டுட்டு போய் இந்த மொட்டையன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொட்டி நதி நீர் சுத்தமாக நாசமாக்கினதான் இந்த உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டில் செஞ்சிருக்கக்கூடிய மிச்சம். தீபாவளி பண்டிகையை இவனுக்கு எந்த லட்சணத்தில் கொண்டாடி இருக்காங்க, எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதாவது 1000 கோடி ரூபாய் பணத்தை கொண்டுட்டு போய் செலவு பண்ணியிருக்காங்க. நதி நீரை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் எங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி கையை விரிக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை இந்த பாசிசம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருதுங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் நேற்றுக்கு இவனுக்கு கொண்டாடி இருக்கக்கூடிய தீபாவளி. உத்தரப்பிரதேசத்துடைய அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சரையு நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இவங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி இவங்க கின்னஸ் ரெக்கார்டு கொண்டாடுறேன்னு சொல்லிவிட்டு 2025 வந்துக்கிட்டு அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெற்ற தீபோத்சவத்தில் 26 லட்சம் அகல் விளக்குகள், அதாவது தீபங்கள் ஏற்றிருக்காங்க. இது உலக சாதனையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கேயாவது எந்த முட்டாளாவது இந்த வேலையை செய்வானா? யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால இவங்க செஞ்சிருக்காங்கன்னா அது உலக சாதனை தான். ஆனா விழா முடிஞ்சோடனே அந்த விளக்குகள் எண்ணெய் கழிவுகளுக்கு பார்த்தீங்கல்ல, மெழுகுவர்த்திகள் மற்றும் பூஜை பொருட்கள் எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போய் நதியில கொட்டிட்டாங்க. இது பெரும் சர்ச்சையை வடநாடு முழுக்க கிளப்பி இருந்துச்சு. இந்த ஆண்டு குறைந்தபட்சம் 8 டன் கழிவுகள் நதியில கொட்டப்பட்டிருக்கு. நதியை தாய் கங்கா யமுனா அப்படி இப்படின்னு அளக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த அளவியோட இதை பாருங்க. அந்த நதியோடைய தாய் மேல கொண்டு போய் 8 லட்சம் எண்ணெய் கழிவுகளை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாமியார் கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, முதலமைச்சர் ஆதித்யநாத் உத்தரவின் படி ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு 26 லட்சம் தீபம் விளக்க ஏற்றிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட அதிகம். விழாவுக்கான தடபுடல் செலவுகளுக்கு பார்த்தீங்களா பல 100 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாருடைய காசுன்னு கேட்டா தெண்டமா அழுகக்கூடிய மக்களுடைய வரி பணம் தான். இவ்வளவும் இவனுங்களுடைய இஷ்டத்துக்கு தாம் தடபுடலுக்கு நம்ம கொட்டி அழக்கூடிய வரி பணம் தான் அவன் செலவு பண்ணிட்டு இருக்கிறது. மேலும் இந்த வருஷம் இதை விட இன்னும் ஜாஸ்தியா செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த நதியில் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு போதுமான காசு எங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருக்காங்க. சரையு நதிங்கிறது அயோத்தியோடைய உயிர் நாடியான தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உயிர் நாடி நதி. ஆனா தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள் மற்றும் விழா கழிவுகளால் பெரிதும் கேடுகட்ட அளவுக்கு மாசுபட்டிருக்கு. ஒரு உலகத்திலேயே இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய நதிகளையும் அந்த நாடு தனது தாய் மாதிரி, தனது பிள்ளைகள் மாதிரி, தனது உடன்பிறந்தார்கள் ரொம்ப ரொம்ப அக்கறையா கவனம் செலுத்தி அந்த நதியை மிக அற்புதமாக இயற்கை தன்மைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வேலையை அனைத்து நாடுகளும் செய்து வெற்றி பெற்றிருக்கு. ஆனா கேடுகட்ட இந்த இந்தியா இருக்கு பார்த்தீங்கல்ல, இந்த இந்துத்துவா இந்தியாவுக்குள்ள என்னென்ன இருக்கோ, என்னென்ன வளம் இருக்கோ, என்னென்ன செல்வம், அத்தனை கண்டுபிடிப்புகளையும் சரி இவர்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு இரையாக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியா அவனுக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் நதியோட 2 கரையிலும் உள்ள லட்சக்கணக்கான அகல் விளக்குகள், எண்ணெய் எச்சங்கள், மெழுகு மற்றும் பூஜை பொருட்கள் நேரடியா அள்ளி கொண்டு போய் நதியில கொட்டிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி முடிஞ்சதுக்கு பிறகு ஏழைகள் விளக்கில் இருந்து எண்ணெயை பெரிய பெரிய வாளியில எடுத்துக்கிட்டு போய் பிடித்து செல்வார்கள். போன வருஷம் ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு தீபாவளி கொண்டாடிய உத்தரப்பிரதேசத்துக்கு மறுநாள் எந்த அளவுக்கு பிச்சைக்காரர்களாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை சூழல் இருக்குங்கிறத அப்பட்டமா அந்த விளக்குல மிச்சமா இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை ஃபுல்லா சேமிக்கக்கூடிய வீடியோ பயங்கர வைரல் ஆகி காரி போன வருஷம் முழுக்க துப்புனாங்க. அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த வருஷமும் இங்க எவனும் வந்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் கழிவுகளை சேமிக்கக்கூடிய வீடியோவை எடுத்துட்டு வைரல் பண்ணி விட்டுருவாங்கன்னு பயந்து அந்த பக்கமே யாரையுமே வரக்கூடாத அளவுக்கு போலீஸை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க.
இது இல்லாம எங்கிட்டாவது அங்க ஒண்ணு இங்கிட்டு போகணும்னு சொல்லி என்கிட்ட எண்ணெய் திருடக்கூடிய விஷயத்த போட்டோ எடுத்துருவானு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவ்வளவு விளக்கையும் அள்ளி கொண்டுட்டு போய் ஆத்துல கொண்டு போய் எரிஞ்சிட்டாங்க எண்ணெயோட. இவ்வளவு கழிவுகள் நதியுடைய ஒட்டுமொத்த அகலத்தையே குறைச்சு 15 கிலோமீட்டர் இந்த நதி இப்போது ரொம்ப ரொம்ப சுருங்கி வந்துருச்சு. இத்தகைய கழிவுகள் சரையு நதியின் நீரின் தரத்தை மேலும் மேலும் பாதித்து ஒன்றிய அரசின் கீழ் வரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கையோடப்படி நதியின் உயிரியல் ஆக்சிஜன் தேவை அளவு 4 மில்லிகிராம் மூக்குக்கு மேல் உள்ளது. எவ்வளவு பெரிய கொடுமை! 4 மில்லிகிராமுக்கும் கீழே இருக்கு. இது குளிக்க கூட தகுதியற்றது. அந்த தண்ணியை கையில பட்டா கூட பிசுப்பு தன்மை, இது இல்லாம ஒவ்வாமை, அலர்ஜி உண்டாகக்கூடிய அளவுக்கு தண்ணீருடைய இது கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இது. எண்ணெய் மற்றும் மெழுகு கழிவுகள் நீரை கலந்து நச்சுத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது இல்லாம மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் சுத்தமா வாழ்வதற்கு தகுதியற்ற நிலைமா அது மாறிடுச்சு. மேலும் தொழிற்சாலைக்கு கழிவுகள் கலந்து கங்கையில் இணையும் போது மாசும் பெரு அளவுக்கு பரவுகிறது. எண்ணெய் மற்றும் மெழுகு கழிவுகள், நீரின் ஆக்சிஜன் அளவு குறைவு, உயிரினங்கள் இழப்பு, பூஜை பொருட்கள் கலப்பு, இது இல்லாம பூக்கள், பிளாஸ்டிக் பூக்கள் வேற அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு அதுல நஞ்சுக்கள் பரவுது. இவற்றோடு தொழிற்சாலை கழிவுகள் போன்றவற்றை கலப்பதால் ஆரோக்கியத்துக்கு 100% ஊறுவிக்கக்கூடிய ஒரு நதியாக சரையு நதி மாறிடுச்சு. மனிதர்களுக்கு இந்த மாசுபட்ட நீரை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் தோல் நோய்கள், செரிமான பிரச்சனைகள் மற்றும் நீண்ட கால உடல்நல கோளாறுகள் ஏற்படுகின்றது. சமூக வலைதளத்துல நதியை தாய் என வணங்கி அதை கழிவு கிடங்காக்குவது சரியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா நம்ம நெட்டிசன்ஸ் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி கொண்டாட்டம்ங்கிற பேர்ல நாட்டுல பெரும்பாலான பெருநகரம் மற்றும் சிறு நகரங்கள்ல காற்று மாசை ஏற்படுத்தி இப்போ அயோத்தியில சரையு நதியை நாசமாக்கிட்டாங்க. சரையு நதியில் 2015ஆம் ஆண்டு அன்னையில இருந்து 2025 வரைக்கும் 417 மடங்கு அதிகமாக மாசு அதிகரிக்கிறது. இது 100% வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு கார்பன் மண்டலம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சரையு நதியில் தான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இதுல புனிதம் அப்படிங்கிற பேர்ல என்னென்ன புருடாக்கள் எல்லாம் விடுறாங்க. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமன் நதியில விழுந்து தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இப்போ இருக்க கண்டிஷன்ல ராமேங்கிற ஒரு ஆள் உயிரோட இருந்தானா அந்த நதியை கண்ணால பார்த்தாலே அவனுக்கு சாவு வந்துடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு இந்த மொட்டையன் கவர்மெண்ட் அந்த சரையு நதியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேடினும் கேடு அப்படிங்கிறது இந்த இந்துத்துவ கும்பலுக்கே வெளிச்சம்.